நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் கண்ணப்ப நாயனாரின் வரலாற்றினை குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். பொத்தவி நாட்டில் உடுப்பூர் எனும் ஊரில் நாகர் என்ற வேடர்குல தலைவன் தன் மனைவி தத்தையுடன் வாழ்ந்து வந்தான். அவர்களுக்கு நெடுநாட்களாக குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது. எனவே குழந்தை வரம் வேண்டி தங்களுடைய குலதெய்வமான முருகப்பெருமானை வழிபட்டு வர அவருடைய திருவருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறக்கும் பொழுதே உடல் வலிமையும் கனமும் கொண்டிருந்தமையினால் திண்ணன் என்ற பெயர் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். திண்ணனார் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தார். திண்ணனார் உரிய பருவத்தை அடைந்த பொழுது வில்வித்தை பயிற்சியை பயிற்றுவித்தார்கள். வில்வித்தையில் திண்ணனும் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்றார். திண்ணப்பருக்கு 16 வயது நிரம்பியிருந்தது. வேடுவர் தலைவனாகிய நாகனுக்கும் இப்பொழுது வயதாகிவிட்டது. முதுமையின் காரணமாக நாகனால் வேட்டைக்கு செல்ல முடியாது போனது. இதனால் மலைப்பகுதியில் விளையக்கூடிய பயிர்களை எல்லாம் விலங்குகள் அழிக்க துவங்கின. இதனால் வேடுவர்கள் எல்லோரும் மிகுந்த வருத்தத்தில் இருந்தனர். எனவே வேடுவர்களின் தலைவனாகிய நாகன் தன்னுடைய இன மக்களை அழைத்து, தனக்கு வயதாகிவிட்டது, என்னால் இனி வேட்டைக்கு செல்ல முடியாது, எனவே என்னுடைய மகனான திண்ணனை தலைவனாக அறிவிக்கிறேன் என்று கூறினார். தம் தோற்கச்சையையும் உடைவாளையும் திண்ணனிடம் ஒப்படைத்து அவரையே வேடுவர் தலைவனாகவும் அந்த மலைப்பகுதியின் அரசனாகவும் அறிவிப்பு செய்தார். அன்றைய வேடர்குல வழக்கப்படி முதன்முறையாக வேடுவர்களோடு வேட்டையாட புறப்பட்டார் திண்ணன். பறைகளையும் கொம்புகளையும் முழங்கி ஆரவாரத்தோடு சென்ற வேடுவர்கள் ஆங்காங்கே புதர்களில் மறைந்திருந்த விலங்குகளை வெளிவரச் செய்து அம்பினால் வீழ்த்தினர். அவ்வாறு வேட்டையாடும் பொழுது ஒரு காட்டுப்பன்றி சிக்காது ஓடியது. திண்ணனார் தன் நண்பர்களான நாணன் மற்றும் காரனோடு அந்த பன்றியை துரத்தி கொண்டு சென்றார். ஓடிய பன்றி இறுதியாக ஒரு குன்றின் அடிவாரத்தில் வந்து நின்றது. அதை தொடர்ந்து ஓடி வந்த திண்ணனார் தனது ஆயுதத்தால் அப்பன்றியை வீழ்த்தினார். அவருடன் ஓடி வந்த நாணனும் காலனும் கூட திண்ணனாரின் வேகத்தையும் ஆற்றலையும் கண்டு வியப்படைந்தனர். வெகு தூரம் ஓடி வந்தமையினால் அனைவரும் களைப்படைந்தனர். பசியும் அவர்களை நலிவுற செய்தது. எனவே இப்பன்றியை பக்குவம் செய்து தின்று தண்ணீர் அருந்துவோம் என்று திண்ணனின் நண்பர்கள் கூறினர். தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று கேட்டார் திண்ணனார். அதற்கு நாணன், இந்த தேக்கு மரங்களை கடந்து சென்றால் பொன்முகலி என்ற ஆறு ஓடுகிறது என்று கூறினான். நாணன் ஏற்கனவே இங்கெல்லாம் வந்து பழகி இருக்கிறான். அதற்கு திண்ணனும், அப்படியானால் சரி, அங்கேயே போகலாம் என்று கூறினார். இந்த பன்றியை இழுத்து வாருங்கள் என்று திண்ணனார் சொல்ல அனைவரும் நதிக்கரையை நோக்கி சென்றனர். தொலை தூரத்தில் ஒரு குன்றை கண்ட திண்ணன் இந்த குன்றை காண மிகவும் ஆவலாக இருக்கிறது என்று நாணனிடம் கூற, அவனும் அங்கேதான் குடுமித்தேவர் இருப்பதாக தெரிவித்தான். இந்த மலையை பார்த்தால் எனக்குள் ஏதோ ஒரு வகையான இன்பம் தோன்றுகிறது. என்மேல் உள்ள பாரம் குறைந்தாற்போல் உணர்கிறேன். அந்த குடுமித்தேவர் எங்கு இருக்கிறார் என்று கேட்டு வேகமாக முன்னேறினார். அவர்கள் பொன்முகலி ஆற்றை அடைந்தனர். அங்கே பன்றியை வைத்துவிட்டு காடனை நோக்கி, நீ தீக்கடை கோலால் தீயை மூட்டு, அதற்குள் நானும் நாணனும் மலை மேல் ஏறி சென்று குடுமித்தேவரை தரிசித்துவிட்டு வருகிறோம் என்று கூறினார். அவர்கள் இருவரும் பொன்முகலி ஆற்றை கடந்து திருக்காலத்தி மலைசாரலை அடைந்தனர். மலையின் மீது ஏறும் பொழுது திண்ணனாருக்கு முன் செய்த தவத்தின் பயனால் முடிவில்லாத பேரின்பம் உண்டாயிற்று. மலையின் மேல் ஏற ஏற அவரது உள்ளம் நெகிழ்ந்தது. மலையின் மேல் வீற்றிருக்கும் குடுமித்தேவரை கண்ட மாத்திரம் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினார். தாயை பிரிந்த கன்று மீண்டும் தாய் பசுவை கண்டது போல மகிழ்ச்சியில் திளைத்தார். எம்பெருமானின் அருகே செல்ல செல்ல ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு யுகமாக தோன்றியது. வேக வேகமாக ஓடி சென்று சிவலிங்கத்தை ஆரத் தழுவி முத்தமிட்டார். கண்களிலே ஆனந்த கண்ணீர் மல்க செய்வதறியாது தன்னை மறந்த நிலையில் இறைவனை அணைத்து கொண்டிருந்தார். அவரது அனுபவத்தை வார்த்தைகளால் விளக்க முடியாதவாறு
ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தார். இப்படி வெகு நேரமாக இன்பக்களிப்பில் மூழ்கியிருந்த திண்ணனார் எனக்கு இவர் அகப்பட்டது என்னே என் பாக்கியம் என்று கூத்தாடினார். பிறகு எம்பெருமானே, வனவிலங்குகள் நடமாடும் இந்த கொடிய இடத்தில் இத்தனை நாளும் நீர் தனியாக இருந்தீரா? உமக்கு துணையாக ஒருவரும் இல்லையே என்று பலவாறாக புலம்பினார். இறைவன் மேல் பச்சிலையும் பூவும் நீரும் இருப்பதை பார்த்துவிட்டு யாரோ இதெல்லாம் செய்திருக்கிறார்களே என்றார். அப்பொழுது நானன், எனக்கு இது பற்றி தெரியும். நான் முன்பே தங்கள் தந்தையுடன் இங்கு வந்திருக்கிறேன். ஒரு அந்தணர் இந்த குடும்பத்தேவரை நீராட்டி பச்சிலையும் பூவும் வைப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்றார். அப்படியா? எம்பெருமான் அப்படி செய்தால் ஓப்படைவான் போலும். அப்படியானால் நானும் இதை செய்வேன். இவர் பட்டினியாக கிடக்கிறாரே, இதோ நானே இறைச்சியை கொண்டு வந்து ஊட்டுகிறேன். ஐயோ, எத்தனை காலம் பட்டினியாக இருந்தாரோ என்று பலவாறாக புலம்பினார். உடனே மனதில் இறைச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். ஓடுவார். அடுத்த நிமிடத்தில் இவரை தனியே விட்டு போவதா என்ற எண்ணம் தோன்றும். எனவே மீண்டும் வருவார். இப்படி போவதும் வருவதுமாக சில நாழிகைகள் கழிந்தன. பின் மனதை திடப்படுத்தி கொண்டு வில்லை ஏந்தி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மலையின் கீழே இறங்கினார். காரனிடம் விட்டு சென்ற பன்றியை நெருப்பில் வாட்டி அம்பிலே கோர்த்து எடுத்தார். தசைகள் யாவும் நன்றாக வெந்திருக்கிறதா என பல்லால் கடித்து சுவை பார்த்து நல்லவைகளை ஒரு பக்கம் சேர்த்து வைத்து கொண்டு அவைகளை ஒரு தேக்கு இலை தொன்னையில் திரட்டினார். அருகில் உள்ள செடிகளில் இருந்த மலர்களை பறித்து தம் தலையில் சொருகி கொண்டார். எம்பெருமானை நீராட்ட வேண்டுமே என்ற எண்ணம் தோன்ற தன் வாய் நிறைய பொன்முகலி ஆற்று நீரை நிரப்பிக் கொண்டார். ஒரு கையில் தொன்னையில் மாமிசத்தையும் மறு கையில் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு தலையில் மலர்களை சூடிக்கொண்டு வாயில் அபிஷேகத்திற்கான நீரை ஏந்திய கோலத்தில் எம்பெருமான் தனியாக இருப்பாரே என்று நினைத்தபடி மலையை நோக்கி ஓடினார். மலை மீது ஏறி சிவலிங்க பெருமானை கண்டார். முதலில் லிங்கத்தின் மீதிருந்த மலர்களையும் இலைகளையும் தன் செருப்பு காலால் அகற்றினார். பின் தன் வாயில் உள்ள திருமஞ்சன நீரை உமிழ்ந்தார். பிறகு மெல்ல வளைந்து தன் தலைமேல் இருந்த பூக்களை சிவலிங்கத்தின் மீது உதிர்த்தார். பின்னர் தான் கொண்டு வந்த ஊனை இறைவன் முன் வைத்து, என் நாயகரே, இந்த இறைச்சி அம்பிலே கோர்த்து நன்றாக பக்குவம் பண்ணியது. எனது நாவினால் அதுக்கி பார்த்து இனிமையானவைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து உமக்காக கொண்டு வந்தேன். இவை மிகவும் சுவையாக இருக்கும். இதை தாங்கள் தின்ன வேண்டும் என்று கூறினார். கதிரவன் மறைந்து இரவு நெருங்கும் வேலை வந்தது. அந்த காலத்தி மலையின் மீது அன்பே உருவாக மாறிய திண்ணனார் பசியை மறந்தார். ஐம்பொறியின் உணர்ச்சியை மறந்தார். ஊரையும் உற்றார் உறவினர்களையும் மறந்தார். தன் உயிருக்கு உயிரான உயிர் நாயகனை மட்டுமே பற்றி கொண்டார். இரவும் வந்தது. எம்பெருமானை வனவிலங்குகள் துன்புறுத்துமோ என்ற அச்சம் தோன்றவே இரவு முழுவதும் விழித்திருந்து வில்லை ஏந்தியபடி பாதுகாவலனாய் நின்று கொண்டிருந்தார். பொழுது புலர்ந்தது. இன்று காட்டில் வேட்டையாடி எம்பெருமானுக்கு நல்ல இறைச்சிகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே மலையிலிருந்து இறங்கி பல விலங்குகளை கொன்று வேட்டையாடினார். திண்ணனார் சென்றவுடன் காலையில் இறைவனுக்கு பூஜை செய்யும் சிவகோச்சாரியார் எனும் அந்தனர் குடுமித்தேவரிடம் வந்தார். மலர்களும் இறைச்சியும் எலும்பும் சிதறி கிடக்கும் காட்சியை கண்டு பதைபதைத்து போனார். ஐயோ, இந்த அபச்சாரத்தை யார் செய்தார்கள் என்று சொல்லிக்கொண்டே உடல் நடுங்கிய நிலையில் அவைகளை ஒரு குச்சியை கொண்டு அப்புறவுபடுத்தினார். யாரோ வேடுவர்கள்தான் செய்திருக்க வேண்டும் என நினைத்து பொன்முகலி ஆறு சென்று நீராடி பின் இறைவனுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை ஆச்சாரத்துடன் செய்துவிட்டு வீடு திரும்பினார். திண்ணனாரோ தீ மூட்டி விலங்குகளை பக்குவமாக நெருப்பில் காய்ச்சி வெந்ததா என்று சுவை பார்த்து தொன்னையில் இட்டு பூக்களை தலையில் சூடி நீரை வாயில் தேக்கி முன்னாளில் செய்தது போலவே இறைவனுக்கு அர்ச்சனை செய்து மகிழ்ந்திருந்தார். திண்ணனார் இரவு முழுவதும் இறைவனை காத்து நின்று மறுநாட்காலை மறுபடியும் வேட்டையாட சென்று விடுவார். அப்பொழுது அங்கு வரும் சிவகோச்சாரியார்
வேடன் பூஜித்தவற்றை அப்புறப்படுத்தி தன் வழக்கமான பூஜைகளை செய்வார். இதுவே வழக்கமாகியது. இப்படி 5 நாட்கள் கழிந்தன. நாணனும் காடனும் திண்ணனாருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று எண்ணி இதை தெரிவிப்பதற்காக ஊர் திரும்பினர். இங்கே சிவகோச்சாரியார் மனம் நொந்து போய் தினம் தினம் இந்த அபச்சாரத்தை கண்டு என் மனம் பொறுக்கவில்லை, இதற்கு ஏதும் வழி இல்லையா, இதை யார் செய்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று மனம் நொந்து போயிருந்தார். அன்றிரவு அவரது கனவில் தோன்றிய சிவபெருமான் யாரோ வேடன் செய்வது என்று நினைக்காதே, அவன் அன்பே உருவாக இருப்பவன். அவனது எண்ணம், உரை, செயல் எல்லாம் நம்மை பற்றியவே. அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவே. அவன் தன் செருப்பு காலால் முன் இருந்த மலரை நீக்கும் பொழுது, முருகனை கொஞ்சும் பொழுது, அவன் சிற்றடி நம்மேல் படும்பொழுது உண்டாகும் இன்பம் உண்டாகிறது. அன்புருவான அவன் உடம்பாகிய பாத்திரத்தின் வாய் வழியாக என்மேல் ஊற்றும் நீர் கங்கை புனலை விட புனிதமானது. தன் தலையிலிருந்து அவன் உதிர்க்கும் மலருக்கு பிரம்ம விஷ்ணுக்கள் செய்யும் அர்ச்சனை மலர்களும் சமானமாகாது. அவன் மென்று சுவைத்து பார்த்து தரும் ஊன் வேத வேள்விகளில் இடும் அவியை விட சிறந்தது. வேத முனிவர்கள் சொல்லும் துதியை விட அவன் சொல்லும் அன்பு மொழிகள் எனக்கு இனிக்கின்றன. அவனுடைய அன்பு நிலையை உனக்கு காட்டுகிறேன், நாளைக்கு நீ மறைந்திருந்து பார் என்று கூறி அருளினார். சிவகோச்சாரியார் தான் கண்ட கனவை நினைத்து மறுநாளுக்காக காத்திருந்தார். அன்று 6வது நாள். திண்ணனார் வழக்கமாக வேட்டையாட சென்று பூஜைக்குரிய பொருட்களை ஏந்தி வரும் பொழுது பல கெட்ட சகுனங்கள் உண்டாயின. ஐயோ, எங்கள் சாமிக்கு ஏதோ உண்டாகிவிட்டதோ, இந்த சகுனங்கள் இரத்த குறியை காட்டுகின்றனவே என கூறியபடி வேகமாக ஓடினார். திண்ணனாரின் திண்ணிய பக்தியை வெளி உலகிற்கு காட்ட வேண்டி இறைவன் அப்பொழுது ஒரு சோதனை செய்தான். சிவலிங்க பெருமானின் வலக்கண்ணில் ரத்தம் கசிந்தது. அங்கே வந்த திண்ணனார் அதை கண்டு நிலை குலைந்து துடிதுடித்து போனார். வீழ்ந்தார், எழுந்தார், பதறினார். என்ன செய்வதென்று தெரியாமல் அங்குமிங்கும் ஓடினார். இறைவன் கண்ணை துடைத்தார். ஆனாலும் ரத்தம் நின்றபாடில்லை. இந்த காரியம் செய்தவர் யார்? வேடரோ வனவிலங்கோ யாராக இருந்தாலும் இதோ துளைத்து விடுகிறேன் என்று கூறிக்கொண்டு கையில் வில்லையும் அம்பையும் ஏந்தி அங்குமிங்கும் அலைந்தார். ஒருவரும் கண்ணில் படவில்லை. ஐயோ, என் செய்வேன்? எங்கள் ஐயருக்கு என்ன புண் வந்தது? என் உயிருக்குயிராம் உத்தமருக்கு யார் தீங்கிழைத்தார்கள்? பச்சிலை கட்டினால் தீருமோ என்று பலவாறாக அழுது புலம்பி அருகில் இருந்த பச்சிலை எடுத்துக்கொண்டு வந்து அதை கையால் பிசைந்து சாற்றை கண்ணில் விட்டாலும் ரத்தம் வழிவது நிற்கவில்லை. ஐயனே, இனி என் செய்வேன் என்று மறுபடியும் புலம்பிய பொழுது நினைவிற்கு வந்தது. ஆம், ஊனுக்கு ஊன் என்று சொல்வார்களே, அதை செய்து பார்க்கலாம். நேரம் கடத்துவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. என் கண்ணை பறித்து அப்புவேன் என்று கூறி ஓர் அம்பால் தன் கண்ணை தோண்டினார். அதை குருதி வழிந்த நிலையில் இறைவன் கண்ணில் அப்பினார். உடனே ரத்தம் நின்றுவிட்டது. தனது கண்ணில் ரத்தம் வழிவதையும் வலியையும் கூட திண்ணனார் உணரவில்லை. உடம்பை மறந்த அன்பு நிலையில் இருந்தார். இறைவன் கண்ணில் வழிந்த ரத்தம் நின்றதை கண்டு ஆனந்த கூத்தாடினார். தன்னை தானே பாராட்டி கொண்டார். ஆனால் அவரது களிப்பு நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. இறைவன் மீண்டும் தனது சோதனையை தொடர்ந்தான். வலக்கண்ணில் செங்குருதி நின்றதும் இடக்கண்ணில் ரத்தம் வர துவங்கியது. அதை கண்ட திண்ணனார் இம்முறை அஞ்சவில்லை. இப்பொழுதுதான் அவருக்கு மருந்து தெரிந்துவிட்டதே. கை கண்ட மருந்தை தெரிந்து கொண்டேன். இன்னும் ஒரு கண் எனக்கு இருக்கிறதே, அதையும் தோண்டி அப்புவேன் என்று கூறினார். ஆனால் தன் கண்ணை தோண்டினால் இறைவன் கண் இருக்கும் இடம் தெரியாதே. அதனால் அதை அடையாளம் காண வேண்டி இறைவன் இடக்கண்ணில் செருப்புடன் கூடிய தன் இடக்காலை ஊன்றினார். ஓர் அம்பை எடுத்து தன் கண்ணை பிடுங்க ஆயத்தமானார். அதற்குள் இறைவனுக்கு பொறுக்கவில்லை. தர்மத்தையே வாகனமாக கொண்ட எம்பெருமான் திண்ணனாரை தடுத்தாட்கொண்டார். சிவலிங்க திருமேனியிலிருந்து தனது திருக்கையை நீட்டி திண்ணனாரின் கையை பிடித்து நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா என்று 3 முறை கூறி அருளினார். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும்
மறைவிடத்திலிருந்து பார்த்த சிவகோச்சாரியார் வேடனை தவறாக எண்ணிவிட்டோமோ என்று வருத்தப்பட்டார். அப்பொழுது தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். மீண்டும் சிவபெருமான் திண்ணனாரை நோக்கி, கண்ணப்பா, எப்பொழுதும் நீ என் வலப்பாகத்தில் நின்றிருப்பாயாக என்று அருள் செய்தார். கண்ணப்பர் 6 நாட்களில் இறைவன் திருவருளை பெற்றார். இதனால்தான் மணிவாசக பெருமான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதற்பின் என்று கண்ணப்பரின் அன்பின் உச்சநிலையை எடுத்துரைக்கிறார். கண்ணப்பரின் அப்பழுக்கற்ற அன்பிற்கு இணையான அன்பு முன்பும் இல்லை பின்பும் இல்லை என்று கூறினாலும் கண்ணப்பரின் பெருமைக்கு அது மிகையாகாது. இன்றைய பதிவின் வாயிலாக கண்ணப்ப நாயனாரின் பெரும் புகழை நாம் அறிந்து கொண்டோம். காலத்தால் அழியாத காவியமான கண்ணப்ப நாயனாரின் வரலாற்றினை உலகறிய செய்வோம். நன்றி.